அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கவிதை பற்றி பார்ப்போம். கவிதையின் கை அசைப்பு இதை ஏற்கனவே நாம் பகிர்ந்துள்ளோம். இந்த பதிவு அவருடைய மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக நாம் கருதலாம். அவருடைய ஆற்றல் பெரும்பாலும் நமது உண்மையான நிலையினை பகிரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு தொகுப்பாக இந்த கவிதை பற்றி. அவர் கதை, கட்டுரை நிறைய எழுதியுள்ளார். ஆனாலும் அவருடைய கவிதை இது பல நாடுகளின் கவிதையின் தொகுத்து அவர் வழங்கியுள்ளது நமக்கு மிகவும் சிறப்புள்ளதாக கருதலாம். இவ்வாறான கவிதை நமது சிந்தையை ஒரு கனவுலக வாழ்க்கையினை உண்மைப்படுத்தும் வகையில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இந்த அனைத்து நாட்டு கவிதைகளும். குறிப்பாக நாம் கவிதையை கனவுலக ஒரு தையலாக கருதுவோம். கதை என்பதை கனவுலக தையல் என்றும் கூறலாம், கற்பனை தையல் என்றும் கூறலாம், கதாபாத்திர தையல் என்றும் கூறலாம். தையல் என்பது ஒரு தொகுத்து அமைக்கக்கூடிய ஒரு சொல் என்பதை நாம் அறிவோம். இந்த கதையெல்லாம் நமது ஒரு கற்பனை திறனை நல்ல அறநெறியில் நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு தொகுப்பாக என்று நாம் கருதுவோம். இது ஒரு சாதாரண மக்களின் நடைமுறை வாழ்க்கையை நன்கு சித்தரிக்கும் ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தையும் சிறந்த முறையில் எடுத்து தொகுத்து வழங்குவோம். அதே போல இந்த கவிதை என்பதும் ஒரு சில வரிகளில், அந்த காலத்தில் இந்த காலம் வரை ஒரு சில வரிகளில் பல்வேறு கணக்கான ஆதாரபூர்வமான நமது வாழ்க்கை நெறிகளை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு செயலாகும். இந்த செயல்கள்லாம் எதற்கு கூறுகிறோம் என்றால், இவருடைய நூல் மிகவும் சிறந்த நூல். அதுவும் குறிப்பாக இந்த கடவுள் கற்றுத்தராத கவிதை, அவருடைய நிறைவு அந்த கவிதையின் கையசைப்பு என்ற தொகுப்பில் நிறைவு பெயர் மிலன் ரூபஸ் என்ற கவிதை, ஸ்லோவாக்கிய கவிஞர். அவருடைய கவிதையை ஒரு சில கவிதைகளை இன்று தொகுத்துள்ளார். நாம் பெரும்பாலும் கதை ஒரு காவியமே என்று கூறுவோம். கதை காவியமே என்பது காப்பியத்தின் வியப்பான செயல்களை யதார்த்தமாக மேன்மைப்படுத்துவது காவியம். நமது நாட்டிலும் காவியம், இதிகாசம் போன்றவர்கள் உள்ளது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலை உள்ளது. இந்த ஸ்லோவாக்கியா என்ற அந்த நாட்டு அறிஞன் மிலன் ரூபஸ் என்ற ஸ்லோவாக்கிய கவிஞர்களுடைய கனவுலக கவிதை என்று இந்த கவிதையை அவர் தொகுத்துள்ளார். அவர் கவிதை மரபு என்பதை நாம் பெரும்பாலும் மக்களின் ரசனை புரிதல் என்போம். இந்த மத்திய ஐரோப்பிய கவிதை மரபானது கனவுலக கலையாகிய மீள் நடப்பு இயல்வாதத்தையும் குறியீட்டுவாதத்தையும் உருவாக்கப்பட்டது. இந்த குறியீட்டுவாதம் என்பது நாம் குறிகளை பயன்படுத்தி சொற்களாக அந்தந்த நாட்டில் பயன்படுத்தி மொழி என வகுத்துள்ளோம். அவை பெரும்பாலும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒரு குறியீட்டின் அடிப்படையில் எழுத்தை மையமாக கொண்டு இக்கவிதையும் கடந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொகுத்து அந்தந்த நாடு மொழிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட மொழியில் ஸ்லோவாக்கியா கனவுலக கவிதையை இங்கு பகிர்கிறார். இவருடைய கவிதை பெரும்பாலும் கனவுலகம் குறியீட்டு கவிதையில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன என்பதனை பகிர்ந்துகிறார். இவருடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய சொல் நயம், கட்டுரை நயம், அவர் பல நூல்களுக்கும் பயணம் செய்த அந்த தொகுப்பு மிகவும் சிறந்தவையாக இருக்கும் என்று நாம் ஏற்கனவே பதிந்துள்ளோம். இருந்த போதிலும் இந்த நேர் கூற்றினில் அவர் இந்த ஸ்லோவாக்கிய கவிஞர் மிலன் ரூபஸ் அவர்களை குறிப்பிட்டு கூறுவது, இவர் நோபல் பரிசுக்கு கூட சிபார்சு செய்யப்பட்டவர் 4 முறை. இவருடைய கவிதை 20 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். இதை ஒரு மறுபார்வையாக நாம் அவருடைய நூலிலை தொகுத்துக் கொள்ளலாம். பெரும்பாலும் இவர் குழந்தைகளுக்கும் பஞ்ச
பஞ்சம் ஏற்பட்ட பகுதியில் அந்த 1930 இந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்ததால் அவர் அந்த ஒரு துண்டு ரொட்டி இந்த ஒரு அந்த பாதிப்பு, தண்ணீரின் மகத்துவம் போன்ற பல்வேறு கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கவிதைகள் தொடர்ந்து அந்த பஞ்சகால நிலைப்பரிவினை குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு காலத்தில். இவர் 1928ஆம் ஆண்டு லிக்டோ என்ற பகுதியில் 1900 இருந்து 1948 கல்லூரியில் வரலாறு மற்றும் ஸ்லோவேக்கிய இலக்கியம் கற்று கோமுனியஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். இவர் இலக்கியத்தின் முதன்மை கவியாக அந்த நாட்டில் ஸ்லோவேக்கியா நாட்டில் கொண்டாடப்படுகிறார். 1930 பஞ்சம் ஏற்பட்ட பகுதியால் ஒரு துண்டு ரொட்டி என்று அந்த தண்ணீரின் மகத்துவம் போன்ற கருத்தினை வலியுறுத்தி ஒரு தொடர்ந்து அந்த அந்த நாட்டின் பஞ்ச நிலையை அந்த கவிதை மூலம் தொகுந்து கூறுவது நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அந்த கவிதையை கூறலாம். இவர் கவிஞனுக்கு சவால் என்று எழுதுகிறார். கவிஞனுக்கு ஒரு தேசத்தை எழுதுவது என்பது கவிஞனுக்கு உண்மையிலே சவாலான வேலை. ஒரு சிறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கலாம். ஆனால் ஒரு தேசத்தை எழுதுவது என்பது உண்மையிலேயே கவிஞனுக்கு ஒரு சவாலான வேலை. அந்த உண்மையான அடையாளங்களை கண்டறிய தொடங்குகிறான். நிஜத்தை நோக்கி பயணமே கவிதையில் முன்னெடுக்கப்படுகிறது. இவ்வாறான கவிதை தான் உண்மையான ஒரு தொகுப்பினை கவிதையினை கொண்டு செல்வதற்குண்டான ஒரு சவாலாக நிகழ்ச்சியாகும். பெரிய வரலாற்று வெற்றிகளை விட எளியவர்களின் துயரங்களை கவிதையாக புனைகிறான் இந்த கவிஞர். வாழ்க்கையில் மதிப்பீடுகள், இழப்புகள், துயரங்கள் குறித்த புரிதலை தேடுதலை ஒரு கவிதையில் தொடர்ந்து நாம் காணலாம். இது உண்மையிலேயே ஒரு தேசத்தை எழுதுவது வந்து உண்மையிலே கவிஞனுக்கு ஒரு சவாலான வேலைதான் என்பதை நாம் இந்த கூற்றின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மனித மீட்சிக்கு கவிதைகளே என்பது ரஷ்யாவின் பெரும் நிலப்பை கொண்ட அந்த சிறு நாடு. அவருடைய பண்பாடு மிகப்பெரிய செல்வம் என்று மக்கள் யாரும் விரும்புவதை பேசி விவாதிக்கலாம். ஒவ்வொரு நாட்டின் அவர்களுடைய பண்பாடு தான் மிகப்பெரிய செல்வம். இந்த நாட்டிலும் அதை குறித்து மிகவும் விரிவாக ஒரு பண்பாட்டினை பற்றி விவாதிக்கலாம் என்று அந்த நாடு மக்கள் விவாதிக்கலாம் என்று அந்த கவிதையில் பகிர்ந்துள்ளார். கராரான அரசியல் தன்மையை கேலி செய்யக்கூடியவர்கள், அந்த நாட்டில் கராரான அரசியல் தன்மையை கூட கேலி செய்யக்கூடியவர்கள் தனிநபரின் சிலரது முயற்சியால் ரூபஸின் கவிதைகள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. பலரது பல்வேறுபட்ட கவிதைகள் பல்வேறு நாடுகளில் அவை எடுத்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தி மொழியாக்கம் செய்யப்படும் போதுதான் அனைத்து நாட்டு மக்களுக்கும் அந்த கவியினுடைய கற்பனையின் விதை தேய்த்தலை அருமையாக கொண்டு செல்ல முடியும். அவ்வாறான முயற்சிகள் அவருடைய தனிநபர்கள் ஒரு சிலர் தொடர்ந்து இது போன்று செய்வதனால் அவர்களுடைய கவிதைகள் மொழியாக்கம் பெற்று அந்த நாட்டினுடைய மனித மீட்சிக்கு கவிதைகளை உருவாக்குகின்றன. அதிகாரம் பெரும்பாலும் மக்களை முட்டாளாக்குவதுதான் மந்தைகளைப் போலவும் நடக்கும் என்று அந்த கவிதையெல்லாம் தொடர்ந்து பதிந்து வருகிறார். இவ்வாறான கவிதைகள் இந்த கவிஞன் கடவுளின் செல்ல குழந்தை. அந்த கவிஞன் கற்றுத்தராத ஒரு கவிதை, கடவுளும் கற்றுத்தராத ஒரு கவிதை என்பார். கவிஞன் கடவுளின் செல்ல குழந்தை. கவிஞன் அவனை உலகிற்கு அனுப்பியதே அன்பை தனது சொற்களின் வழியே பகிர்ந்து தருவான் என்பதற்காகவே என்கிறார் ரூபஸ். கவிஞன் தனது அன்பினை சொற்களின் வழியே பகிர்ந்து தருவான் என்பதற்காகவே கவிஞனை கடவுள் இங்கு சித்தரிக்கப்படுகிறார் என்று ஒரு கவிஞனை ஒரு கடவுளின் செல்ல குழந்தையாகவே ஒரு தொடர்ந்து வருகிறார். இவர்களுடைய கவிதைகள் பெரும்பாலும் அந்த என்ற இது போன்ற பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து அவருடைய கவிதையினை இந்த யூடியூப் மூலமும் காணலாம். ஒரு குழந்தை, ஒரு கவிதையும் ஒரு குழந்தையும் அந்த அவருடைய பாட்டினை தொகுத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். குழந்தை பருவ உலகம், அதன் பிரகாசத்தில் எல்லாமும் உருகுகிறது. களைத்து போன எலும்புகள் மீது மானிடம் எழுகிறது. குழந்தை பருவத்தின் உலகம், குழந்தைகள் ஒரு வாழும் கவிதை. இந்த உலகில் மெய்மை என்பது ஒரு அதிசயம், அதிசயம் என்பது இங்கே ஒரு மெய்மை. இந்த குழந்தை பருவ உலகம், அதன் பிரகாசத்தில் எல்லாமும் உருகுகிறது. குழந்தையை கண்டவுடன் நாம் அனைவரும் உருவது போல்
குழந்தை பருவ உலகம் அதன் பிரகாசத்தில் எல்லாமும் உருகிறது. களைத்து போன எலும்புகள் மீது மானிடம் விழுகிறது. களைத்து போய் ஒவ்வொரு மானிடமும் இந்த எலும்புகள் மீது கணைத்து போய் மானிடம் விழுகிறது. குழந்தை பருவத்தின் உலகம் குழந்தைகள் ஒரு வாழும் கவிதை. இந்த உலகில் மெய்மை என்பது ஒரு அதிசயம். அதிசயம் என்பதே இங்கே ஒரு மெய்மை என்று பகிர்ந்து கொள்கிறார். இந்த உங்களால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால், இந்த அதிசயத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டால், இங்கு இருக்கும் இது பரிமாறப்படுகிறது. இந்த கவிதையை நாம் குழந்தையும் ஒரு கவிதையும் நாம் ஒரு வேளை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இவை அடுத்த ஒரு நிலைக்கு பரிமாறப்படுகிறது. கலாதேவிக்கு தலைவணங்கு அவளை கேள். அவ்வாறு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கலாதேவிக்கு தலைவணங்கு அவளை கேள். கலாதேவரை உன்னிடம் கொஞ்சம் சிலிர்ப்புடன் கூறுவாள். இந்த கலாதேவதை உன்னிடம் அந்த கதைகளை லாவகமாக தேர்ந்தெடுத்து வருவதை தைத்து லாபமாக கூறுவாள். கலாதேவதை என்பதை கற்பனை உலாவும் லாபமாக தேர்ந்தெடுத்து வருவதை தைத்து உங்களிடம் தருவாள் என்பது அந்த கலாதேவதை என்ற சொல்லி கலந்துரையும் கூறலாம். உன்னிடம் கொஞ்சம் சிலிர்ப்புடன் கூறுவாள். ஒரு கவிதையும் ஒரு குழந்தையும் கையோடு கை கோத்திருக்கும் இரட்டையர்கள். கவிதையும் குழந்தையும் என்பதை ஒரு கையோடு கை கோத்திருக்கும் இரட்டைகள் என்பதனை நாம் அந்த கூற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஒரு அவருடைய வரிகளில் ஒரு ஆங்கில வரி கவிதை இந்த ஒரு இந்த வரிகளை காப்போம். So this is love, the sculptor's chisel and stone which in its whole life does not utter a single word suddenly sings. This is the poem written by Milan Robus. So this is love, the sculptor's chisel and stone which in its whole life does not utter a single word suddenly sings. அந்த கவிதை ஒரு சிழை போல வடித்தெடுத்து அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு ஒரு 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 சில உள்ளில் வார்த்தைகளில் நமக்கு பெறுவது அது உடனே பாடப்படுவதாகும் என்று அந்த பாடுகிறது. அந்த அந்த ஒரு வரியும் பாடுகிறது என்று சடன்லி சிங்ஸ் இந்த அந்த மிலன் ரூபஸ் கவிதை அன்பினை பற்றி மிகவும் சிறப்பாக கூறியது என்பதை கூறி இதை நிறைவு செய்கிறோம். அடுத்து நான் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.